வணக்கம். இன்னைக்கு நாம பெஞ்சமின் கிரஹாமோட தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து 8வது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல இருக்க முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, நீங்க ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா சந்தையோட ஏற்ற இறக்கங்களை எப்படி பார்க்கணும், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, இது நீண்ட கால வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயம் முதல்ல சந்தை ஏற்ற இறக்கங்கள், குறிப்பா பங்குகள்ல நிச்சயமா இருக்குன்னு சொல்லுது இல்லையா? ஆமா ஆமா, குறுகிய கால பாண்ட்ஸ்ல இது கம்மியா இருக்கலாம், ஆனா பங்குகள்ல இது சகஜம். அப்போ இந்த நிலையற்ற தன்மையை எப்படி ஹேண்டில் பண்றது, அத பத்தி என்ன சொல்றாங்க? இங்கதான் ஒரு முதலீட்டாளருக்கும் ஒரு ஸ்பெக்குலேட்டர், அதாவது ஊக வணிகருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓ, சரி சரி. ஒரு முதலீட்டாளர் நல்ல பிசினஸ பார்த்து அதோட விலை நியாயமா இருக்கா இல்ல மதிப்புக்கு கம்மியா இருக்கான்னு பார்த்து வாங்குவர். ஆனா ஊக வணிகர் என்ன பண்ணுவார்னா, சந்தை அடுத்து எங்க போகும்னு யூகிக்க முயற்சி பண்ணுவார். மார்க்கெட்டை டைம் பண்ண பாப்பார். டைம் பண்றதுனா? அதாவது எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு கணிச்சு கரெக்டா அந்த டைம்ல வாங்க விற்க நினைக்கிறது. கிரேகம் சொல்றாரு, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு, கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு சொல்றாரு. அப்போ சந்தையை கணிக்கிறத சுத்தமா விட்டுறணுமா? இங்க விலையிடல், அதாவது பிரைசிங், அப்புறம் நேரம் கணித்தல், அதாவது டைமிங் பத்தி பேசுறாங்களே, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட். ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நேரம் கணித்தல்ங்கிறது ஃபியூச்சர்ல மார்க்கெட் எப்படி போகும்னு கெஸ் பண்றது. அது பெரும்பாலும் தப்பா தான் போகும். சரி. ஆனா விலையிடல் அப்படி இல்ல. அது ஒரு பங்கோட இப்போதைய விலை, அதோட உண்மையான வணிக மதிப்பு இருக்குல்ல, அதோட ஒப்பிடும்போது கம்மியா இருக்கான்னு பாக்குறது. ஓ, அப்படியா? ஆமா, வேல்யூவை விட விலை கம்மியா இருந்தா வாங்கறது, அதிகமா இருந்தா விக்கிறது. இதுக்கு பேரு தான் பிரைசிங். கிராஹம் பிரைசிங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. ஏன்? ஏன்னா ஒரு பிசினஸோட மதிப்பை ஓரளவுக்கு ஆவது நம்மளால கணிக்க முடியும். ஆனா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், அதாவது மனநிலை, அத கணிக்கவே முடியாது. அத கணிக்க நினைக்கிறது கூட்டத்தோட போட்டி போடுற மாதிரி. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி சரி, இது நல்லா புரியுது. இப்போ அந்த ஃபேமஸான திரு சந்தை, அதாவது மிஸ்டர் மார்க்கெட் உருவகத்துக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஆமா, இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான உருவகம். நீங்க சந்தைய உங்களோட பிசினஸ் பார்ட்னரா கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் பேரு திருசந்தை. ஆனா இவர் ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி உள்ள ஆளு. டெய்லி உங்க ஆபீஸ்க்கு வருவாரு. உங்க கிட்ட இருக்க பங்குக்கு இன்னைக்கு என்ன விலைன்னு சொல்லுவாரு. சில நாள் ரொம்ப ஹாப்பியா எக்கச்சக்க விலை சொல்லுவாரு. ஓஹோ. சில நாள் ரொம்ப டல்லா அடிமாட்டு விலை சொல்லுவாரு. இப்போ நீங்க புத்திசாலி முதலீட்டாளரா என்ன பண்ணணும்? அவரோட டெய்லி மூட் ஸ்விங்ஸ கண்டுக்கவே கூடாது. அவர் சொல்ற விலை ரொம்ப அதிகமா பைத்தியக்காரத்தனமா இருந்தா சரி வித்துடலாம், இல்ல ரொம்ப கம்மியா இருந்தா நல்ல சான்ஸ்னு வாங்கிக்கலாம். ஆமா. மத்த நேரங்கள்ல அவர் சொல்ற விலைய சும்மா கேட்டுட்டு அவரை கண்டுக்காம விட்டுறணும். நீங்க உங்க பிசினஸ் எப்படி போகுது, அதோட உண்மையான மதிப்பு என்னங்கிறதுல தான் கவனம் செலுத்தணும். அதாவது அவர் தர்ற ஆஃபர் நமக்கு சாதகமா இருந்தா மட்டும் ஏத்துக்கணும். சரியா சொன்னீங்க. விலை ஏற்ற இறக்கங்கள் வாய்ப்புகள் தான், கட்டளைகள் இல்ல. திரு சந்தையோட அந்த எமோஷனல் நிலை தான் நமக்கு லாபம் பார்க்க ஒரு வாய்ப்பு. இது மொத்த பார்வையுமே மாத்துது. அப்போ மார்க்கெட் விழும்போது பயப்படுறதுக்கு பதிலா அது ஒரு சான்ஸா பார்க்கணும். ஒரு முதலீட்டாளரோட பெரிய பலமே என்னன்னா, அவர் விற்க வேண்டிய கட்டாயத்துல இல்ல. ஆமா இல்லையா? நீங்க வச்சிருக்க கம்பெனியோட அடிப்படை பிசினஸ் நல்லா இருக்கிற வரைக்கும், அதாவது லாபம், சொத்து, எதிர்காலம் எல்லாம் ஓகேனா மார்க்கெட் இறங்குறத கண்டுக்காம இருக்கலாம். இல்லனா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். கிரஹம் இன்னொன்னு கூட சொல்றாரு, சில சமயம் பங்கோட டெய்லி விலை தெரியாம இருக்கிறது கூட நல்லதுங்கிறாரு. அப்படியா? ஏன்? ஏன்னா அந்த விலை மாற்றம் நம்மள இமோஷனலா பாதிச்சு தப்பான முடிவு எடுக்க வச்சிடும் சொல்றாரு. இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். இந்த அத்தியாயத்துல இன்னொன்னு சொல்றாங்க, பங்குகளை அதோட உணரக்கூடிய சொத்து மதிப்பு, அதாவது டான்ஜிபிள் அசெட் வேல்யூக்கு பக்கத்துல வாங்கணும்னு. ஏன் அப்படி? இதுதான் கிரஹாமோட அந்த பாதுகாப்பு வரம்பு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கான்செப்டோட ஒரு முக்கியமான பகுதி. ஓ சரி. கிட்டக்கு நீங்க வாங்கும்போது உங்க முதலீட்டுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் கிடைக்குது. சப்போஸ் உங்க கணிப்பு கொஞ்சம் தப்பா இருந்தாலும், இல்ல மார்க்கெட் கொஞ்ச நாள் சரியில்லாம போனாலும் பெரிய நஷ்டம் வராம இது தடுக்கும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனா இது மட்டும் போதுமா? இல்ல, கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்கணும், பணப்புழக்கம் நல்லா இருக்கணும், இதுவும் முக்கியம்.
வெறும் சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தா பத்தாது. சரி, அப்போ இதெல்லாம் கேட்கிற உங்களுக்கு என்ன டேக் அவே? முக்கியமா என்ன எடுத்துக்கணும்? முக்கியமா இமோஷனல் டிசிப்ளின், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும். சந்தை ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாம சந்தை தர்ற ஒரு வாய்ப்பா பார்க்க பழகணும். ஆமா. உங்க கவனம் எல்லாம் நீங்க வச்சிருக்க பங்கோட நீண்ட கால மதிப்புல தான் இருக்கணும். டெய்லி விலை ஏறுதா இறங்குதான்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்றது மாதிரி சில உத்திகள் இதுக்கு உதவும். அந்த ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ண உதவும். ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொன்னா, நமக்கு பெரிய எதிரி மார்க்கெட் இல்ல, நம்ம உணர்ச்சிகள் தான், இல்லையா? கரெக்ட். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வேல்யூவை பார்த்து சந்தையோட டீலிங்ஸை புத்திசாலித்தனமா அணுகணும். ரொம்ப சரி. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். நாம இப்போ புக் வேல்யூ மாதிரி கண்ணுக்கு தெரியற சொத்து மதிப்புகளை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. ஆனா பிராண்ட் வேல்யூ, டெக்னாலஜி மாதிரி கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள் இருக்கே, அது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. வெறும் புக் வேல்யூ மட்டும் பார்த்தா இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை நாம மிஸ் பண்ணிடுவோமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.